அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர் எக்ஸாமினேட்டரா டோபாலஜிலேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ஓப்பன் இன் ஆர் வித் கோஃபைனைட் டோபாலஜி? ஆப்ஷன் ஏ ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 1, ஆப்ஷன் பி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா க்ளோஸ் டு 0, ஆப்ஷன் சி 0 கமா இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் டி மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 யூனியன் 0 கமா இன்ஃபினிட்டி. ஸோ கிவன் செட்டில் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் வித் கோஃபைனைட் டோபாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு எதெல்லாம் ஓப்பன் சொல்லி அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோஃபைனைட் டோபாலஜின்றது என்னது? The collection tau equal to set of all subset of x such that a complement is finite. அப்புறம் யூனியன் எம்டி செட். ஓகே, இங்கே எக்ஸ்ன்றது நான் எம்டி செட். ஸோ எக்ஸ் இஸ் a நான் எம்டி செட். The collection tau equal to collection of all subset of x such that whose complement is finite யூனியன் எம்டி செட். இது வந்து ஒரு டோபாலஜி ஃபார்ம் பண்ணும். That topology is called a cofinite topology. Is called cofinite topology. ஓகே, நமக்கு இன்னொரு விஷயம் தெரியும். the elements of tau are called open set. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பன் செட். the elements of tau are called open set. ஸோ டவுக்கில் ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஓப்பன் செட்டாக இருக்கும். ஓகே, ஸோ கோஃபைனைட் டோபாலஜின்றதுனாது எக்ஸோட சப்செட்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஃபைனட்டாக வரணும். காம்ப்ளிமெண்ட்னு அர்த்தம் எக்ஸ்லேருந்து அந்த செட்டை கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் மட்டும்தான் இதில் கிடைக்கணும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, அப்படி இருந்தால் இங்கே ஏ வந்து இந்த செட்டுக்குள்ளே வையும். ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ வந்து ஓப்பன் செட்டுன்றதால எதெல்லாம் டவுக்குள்ளே இருக்கோ அந்த எலமெண்ட்டில் எல்லாமே எனக்கு ஓப்பன் செட்டு தான். அப்போது ஸோ இப்போ கோஃபைனைட் டோபாலஜிக்கு வருவோம். எக்ஸ் வந்து ரியல் நம்பரு, எக்ஸ் ஈக்குவல் ரியல் நம்பரு. இப்போது டவுக்குள்ளே இருக்கிற கலெக்ஷன் என்ன? செட் ஆஃப் ஆல் ஏ இன் ஆர் சச் த A complement is finite. யூனியன் எம்டி செட். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த செட்டு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னா அந்த செட்டு வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும், டவுவில் இருக்கணும். கரெக்டு தானே? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் the elements of tau are called ஓப்பன் செட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இப்போ ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 1 வித் கோஃபைனைட் டோபாலஜியில் நான் ஓப்பன் சொல்லணும் அப்படின்னா இந்த செட்டு வந்து டவுக்கில் இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இது எப்போ டவுவில் இருக்கும்? இதனுடைய காம்ப்ளிமெண்ட்டு ஃபைனட்டாக வரணும். கரெக்டுங்களா? ஸோ ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 1 காம்ப்ளிமெண்ட் வித் ஆர் பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சிங்கிள்டன் 1 தான் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது டவுவில் இருக்கிற கலெக்ஷன் என்ன? செட் ஆஃப் சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனட்டாக வரணும். ஒன்ஸு எலமெண்ட்ஸ் ஆஃப் டவ்வாக இருந்தால் அது கண்டிப்பாக ஓப்பன் செட்டாக இருக்கும். நம்ம ஓப்பன் செட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? முதல்ல இந்த எலமெண்ட்டு இந்த கலெக்ஷனுக்குள்ளே வருதான்னு பார்க்க போகிறோம். இந்த கலெக்ஷனுக்குள்ளே வரதுக்கான கண்டிஷன் என்ன? அந்த செட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து ஃபைனட்டாக வரணும். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏ வந்து டவுக்கில் இருக்குது அப்படின்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னான்னு பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர் மைனஸ் இந்த செட்டை கழிக்கிறோம். என்னது? ஆர் மைனஸ் சிங்கிள்டன் 1 கழிக்கிறோம். ஸோ கழிச்சு விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? சிங்கிள்டன் 1 மட்டும் இருக்கும். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட்டில் யார் இருக்காங்க? சிங்கிள்டன் 1. அப்போ இது வந்து ஃபைனைட். புரியுதுங்களா? அப்போ இது ஃபைனைட்ன்றதால இது என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். புரியுதுங்களா? இப்போ இது வருமா பாருங்கள். இப்போ இங்கே ஏ என்ன? ஏ ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா க்ளோஸ் டு 0. இது எலமெண்ட் ஆஃப் டவ்வாக வரணும்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பார்க்கணும். இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 பார்க்குறீங்க. ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஓப்பன் 0 கமா இன்ஃபினிட்டின்னு வரும். இது வந்து இன்ஃபைனைட் செட், இட்ஸ் நாட் ஃபைனைட். இது இன்ஃபைனைட் செட். கரெக்டுங்களா? அப்போ இது டவுக்கில் இருக்காது. ஏன்னா ஃபைனைட்டாக இருந்தால் தான் டவுக்கில் இருக்கும். அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து இன்ஃபைனைட்டு. அப்போ பி வராது. இப்போ சியும் வராது. ஏன்னா 0 கமா இன்ஃபினிட்டியோட காம்ப்ளிமெண்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0. ஆனால் இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இது, இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இது. அப்போ இது இன்ஃபினைட் செட்டுன்றதால இதுவும் டவுக்கில் வராது. அப்போ இதுவும் ஃபால்ஸ். இது வருமா பாருங்கள். இது ஆக்சுவலாக எக்ஸாக்டாக என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 என்னுடைய செட்டு ஏ என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 யூனியன் 0 கமா இன்ஃபினிட்டி. அதாவது 0 மட்டும் விட்டுட்டு இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன், அப்புறம் இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் ரியல் நம்பர் கூட காம்ப்ளிமெண்ட் பார்த்தா என்ன கிடைக்கும்? ஏ காம்ப்ளிமெண்ட் வந்து சிங்கிள்டன் 0 மட்டும்தான் வரும். இது ஃபைனைட் செட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு நமக்கு ஓப்பன் செட்டு தான். ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட் ஃபைனட்டாக இருந்தால் அந்த செட்டு வந்து கோஃபைனைட் டோபாலஜிக்குள்ளே வந்துடும். ஒன்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் கோஃபைனைட் டோபாலஜி எல்லாமே ஓப்பன் செட் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஏவும் டியும் நமக்கு இங்கே ஓப்பன் செட்டு, பிசி வந்து ஃபால்ஸ். ஓகே, ஸோ இதாங்க ஐடியா. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த டவுன்றது ஆக்சுவலாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் எக்ஸ் தானே. இது எக்ஸாக்டாக எதுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? டவ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இல்லையா? சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ கொஸ்டின் என்னென்னா
திஸ் டவ் இஸ் அ சப்செட் ஆஃப் வாட், அதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ இது எங்கே இது இந்த டவ் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? எந்த ஒரு டோபாலஜியும் ஏதோ ஒரு இதுக்கு சப்செட்டாக இருக்கும். அது என்னவான்றது நீங்கள் கமெண்ட். ஸோ அதை நீங்கள் நல்லா இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோபாலஜி செக்ஷனை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ டவ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் எக்ஸாக இருந்தால் டவ் வந்து எதுக்கு சப்செட்டுன்னு கேட்குறேன். ஓகே, உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோஸ் டோபாலஜியில் நாங்கள் ரெகுலராக கொடுக்குறோம். எங்கள் சேனலை வாட்ச் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.